நம்ம கோலாலம்பூர் பயணத்தில் 2ஆம் நாளில் ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க போகிறேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2வது நாள் நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து பக்கத்துலேயே தாங்க அந்த கேஎல் ஸ்கை டவர், அதை கேஎல் மினரான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு நடந்து போகிற தூரத்தில் தான் பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு ரம்மியமான இடத்துக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து இந்த டவர் அமைஞ்சிருக்குது. ஸோ இதோட என்ட்ரன்ஸு தான் இங்கே இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு வேன் இருக்குது. அதுவும் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம அங்கே மேலே கொண்டு போகிறாங்க. போகிற இடமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ரொம்பவே பசுமையாக எழில் கொஞ்சம் மாதிரி இருந்தது. மலேசியானாலே அப்படி தான் இருக்கும். எவ்வளோதான் உயரமான கட்டடங்கள் இருந்தாலும் அங்கே இந்த பசுமைக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு வழியாக என்னை அங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் வான் உயர்ந்த அந்த டவரை அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருந்ததுங்க. இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். இதுக்கு மேலே அப்படி பார்க்குற மாதிரியாக ஒரு இதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸில் அவ்வளோ காங்கிரீட் இருக்குங்க. 30,000 சதுர மீட்டர் வந்து காங்கிரீட்டு ஒரு 31 மணி நேரத்துக்கு பண்ணது பெரிய சாதனை. அதுக்கு மேலே தான் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. இதில் கீழே ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஈரானியனோட வடிவமைப்பாளர் பண்ண அந்த ஃபிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு 6 தளங்கள். அதில் ஒரு தளம் தான் அப்சர்வேட்டரி டவர். அதை தான் நான் பார்க்க போகிறேன். இங்கேயே நான் டிக்கெட் வாங்கிக்கிட்டேன். ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ளேயே லிஃப்ட் வச்சுருக்காங்கங்க. இந்த லிஃப்ட் வழியாக நம்ம மேலே கொண்டு போய் விட போகிறாங்க. அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மகதிர் முகமது அவர்கள் தான் அடிக்கல் நாட்டி வச்சார். அப்புறம் வந்து இதை முடிக்கும் போது 1996 அக்டோபர் 1 அதை வந்து துவக்கியும் வச்சார். வாங்க, நம்ம அப்சர்வேட்டரி 276 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம மலேசியா கோலாலம்பூர் சிட்டியை பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்குது, டெலிவிஷனுக்காகவும் அதே மாதிரி ரேடியோக்காகவும். அது வந்து 421 மீட்டர் ஹைட்டில் வரைக்கும் இருங்க. ஸோ மொத்தமாக இந்த டவரோட ஆண்டனாவோட சேர்த்தா 421 மீட்டர் நம்ம அப்சர்வேட்டரி டவருக்கு வந்தாச்சுங்க. உள்ள வந்த உடனே சூப்பரான ஒரு மியூசிக்கோட தான் வெல்கமே. அங்கே உள்ள போன உடனே சுற்றிலுமே உயரமான டவர், உலகத்தில் எதெல்லாம் டாலஸ்ட் டவரோ அந்தந்த டவர்களை வந்து வருஷப்படி அழகாக வந்து நமக்கு பார்த்து புரிகிற அளவுக்கு சூப்பராகவே அங்கே ஒரு டிஸ்பிளேவாக வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மலேசியாவில் கேட்டா அது கடைசி, அப்புறம் வந்து பெர்லினோட டிவி டவரு, அப்புறம் ரீகா லட்வியா நாட்டில் உள்ள ஒரு டவரு, அதுக்கப்புறம் உயரமானது வந்து பார்த்திங்கன்னா கசகிஸ்தான். அப்படியே வரிசைக்காக உங்களுக்கு வந்து உயரமான கட்டடங்கள் வந்து எந்தெந்த நாட்டில் இருக்குங்கிறத அழகாக அங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள். உக்ரைனோட கீவு, சைனாவில் வரிசைக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. இதுதான் நம்ம நின்று பார்த்துட்ருக்கிற இந்த மேனர் ஆஃப் கோலாலம்பூர் கேஎல் ஸ்கை டவர். அதோட படம் தான் அங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதிலிருந்து தான் நம்ம அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சைனாவை நம்ம அடிச்சிக்கவே முடியாது. இது ஈரானோடது. இது ஷாங்காய் டவரு, கிட்டத்தட்ட 468 மீட்டர். நம்மளோட சென்னையும் இதில் வந்து ஒரு நாள் வரணுங்கிறது ஆசை. இப்படி வந்ததுன்னா டூரிசமில் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ கொண்டு வரும், சென்னைக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தா எப்படி வேணால் ஒரு வியூ கிடைக்குங்கிறத தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா எப்படி அழகாக மலேசியாவோட உயரமான கட்டிடங்களுங்க. சுற்றிலும் 360 டிகிரியில் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல டெலஸ்கோப்பும் வச்சுருக்காங்க, அது வழியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியாது. நீங்கள் அங்கேருந்து அப்படியே எவ்வளோ நேரம்னாலும் அங்கே இருக்கிற உயரமான கட்டிடங்கள், கேஎல்சிசி சிட்டி சென்டர், கோலாலம்பூரோட சிட்டி சென்டரில் இந்த ட்வின் டவரோட அழகையும் அங்கேருந்து பார்க்க முடியும். அதே மாதிரி அதுக்கு எதிர்த்தாப்பில் இன்னொரு உயரமான கட்டிடமும் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூலோட ஒரு கட்டிடம் இருக்குது. அங்கே தாங்க நான் தங்கியிருந்தேன் என்னோட மலேசியா கோலாலம்பூர் ட்ரிப்பில். மேலேருந்து கண்டுபிடிச்சிட்டேங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஆனால் கூட அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் மேலேருந்து. ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டேன் அதை.
அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த படத்தை. இதே மாதிரி மலேசியாவோட வளர்ச்சிக்கு முக்கியமாக மகதீர் முகமது அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் தான் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியான ஒரு விஷன் வந்து நம்ம நாட்டிலையும் வரணும். இது மாதிரியான பல உயரமான கட்டடங்களை வந்து ஒரு டவர், வியூ டவர், அப்சர்வேட்டரி இதை மாதிரி கட்டுனா தான் டூரிசமில் வந்து ஒரு நிலையான வருமானம் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து யார் நம்ம கண்ட்ரியில் பண்ண போகிறாங்கங்கிறது நான் உண்மையிலே எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். பார்க்கலாம், ஒரு நாள் நமக்கும் அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குங்கிறத நம்பி நம்ம பயணத்தை தொடருவோம். மேலேருந்து பார்க்கும்போது அங்கே மெதுவாக ஊர்ந்து செல்கிற மாதிரியான மெட்ரோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொள்ளை அழகு. அந்த மெர்தேக்கா ஸ்கொயர், அப்படியே நம்ம திருப்பும்போது பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு தெரியும் இதுதாங்க மலேசியாவோட உயரமான பில்டிங். பெட்ரோனஸ் டின் டவரை விட சும்மா வந்து 679 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்க. மேலிருந்து பார்க்கும்போது ஒரு அழகிய ஒரு சர்ச்சும் நமக்கு தென்பட்டதுங்க. இதோட வியூவெல்லாம் பார்த்துட்டு நான் கீழே இறங்கி வந்த உடனே அங்கே உள்ள ஷாப் கடைகளை நான் வந்து பார்த்தேன். அதில் இந்தியன் கடைகள், ஸ்வீட்டு வித் ரெஸ்டாரண்ட்டோடு இருக்குதுங்க. அப்புறம் ஒரு போடியம் மாதிரி எங்கள் நீட்டமாக இருந்தது. அது வழியாக அழகான ஒரு பசுமையாக ஒரு பச்சை நேரத்தில் வந்து கார்பெட் மாதிரி விரித்து அதில் நம்ம நடந்து அந்த கேஎல்சிசியோட உயரமான கட்டிடங்களை அங்கேருந்தே அப்படியே பார்த்து ரசித்து அங்கேருந்து நம்ம ஃபோட்டோக்களும் எடுக்கலாம். அங்கேருந்து பார்க்கும்பொழுது அந்த ஸ்கை டவர் முன்னாடி நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். அது மாதிரி நானுமே எடுத்துகிட்டு எனக்கு காலையிலே கிளம்பி வந்ததுனால கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே இருக்க ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி அழகழகான ஒரு பேக் ஐட்டம்ஸ் இருந்தது. அதில் வந்து எனக்கு கண்ணுக்கு வந்ததுன்னா அந்த பிஸ்டாசியஸ் க்ரீன் கலர், அதையும் நான் வந்து ஆர்டர் பண்ணி ஒன்று வந்து சாப்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நான் என்ன போய் பார்க்க போகிறேன் செகண்ட் டேங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.